இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் ஜூன் மாத ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இன்று கடகராசி என்பவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கின்றோம் நண்பர்களே. பொதுவாக அந்த ராசி பலன்கள் என்பது 40% உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். கோச்சாரங்கள் என்பது குரு பயிற்சியாகட்டும், மாத கவர்கள் பயிற்சியாகட்டும், சனி ராகுடைய பாதிப்புகள் வந்து 40%, 30-40% ஏற்படுத்தும். மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தின் திசாபுத்திகளை ஆராய்ந்து அதற்குள்ள பரிகாரங்கள், அதில் பாசிட்டிவாக இருக்க கிரகங்கள் பேர், இப்போ சூரியனோட ஆதிக்கத்தில் இருந்தால் 19, 46 என்ற எண்களில் இருந்தால் உலக புகழ் பெறலாம். 41 ஆதிக்கத்தில் இருந்தால் கடகலாக்கணத்துக்கு புதன் இல்லை செவ்வாய் யோகாதிபதி என்று இருக்கும்போது 27 பேர் வைத்துக் கொண்டிருக்கின்றால் மிகப்பெரிய அரச பதவிகள் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 27, 54, 45 போன்ற எண்களில் பேர் வைத்தால் செவ்வாய் கடகலக்கணத்து யோகாதிபதி அல்லவா. அப்படியாப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு பெயரும் போதே 10ஆம் இடம் தொழில் சாணத்தில் செவ்வாய் பாசிட்டிவாக இருக்கின்றது நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய கோச்சாரங்கள் அப்படிங்கிறது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி மட்டும் 8லிருந்து கொஞ்சம் படுத்தி கொண்டு இருக்கின்றார். அவரும் கொஞ்சம் அப்படி வக்கரம் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தெரிவதனால் என்னை பொறுத்தவரையிலும் கடகராசி என்பவர்களுக்கு குரு 11ல் அமர்ந்திருக்கிறதுனால பதவி, பட்டம், யோகம் போன்ற அற்புதமான பதவிகள்லாம் ஜூன் மாதத்தில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்க போகின்றது நண்பர்களே. கடகராசி என்பவர்கள் இந்தியா முழுவதும் வந்த இந்த எலெக்ஷனில் எங்கேயாச்சும் நின்றிருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு சனி கொஞ்சம் படுத்தவில்லை என்றால் கிட்டத்தட்ட 75-80% வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கின்றது நண்பர்களே. ஜூன் மாதத்தில் அவளோட எலெக்ஷன் ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி என்பவர்கள் எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய செய்தி, உங்களுக்கு அரசியல்வாதிகள் பெரும் பதவியில் இருந்து இந்தியா முழுவதும் சொல்கின்றேன், கடகராசி என்று உங்களுடைய ராசி இருந்து உங்களுக்கு செவ்வாயும் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்து இப்பொழுது கோல்சார ரீதி 10ல் செவ்வாய் இருந்தால் ராஜ பதவி என்று சொல்வார்கள். ஆகவே இப்பொழுது தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு அறநிலையத்துறை கண்ட்ரோலவர்கள் கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிகெல்லாம் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு நான் ப்ரொடெக்ஷன் சொல்லி செவ்வாய் நல்லா இருக்கு, இந்த மாதிரி ட்ரஸ்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்கும்போது சில கடகராசி என்பவர்களுக்கு ட்ரஸ்டி ஆகக்கூடிய வாய்ப்பே கிடைத்திருக்கு. அதுபோன்று ஏதோ ஒரு அரசு பதவி அரசாங்கத்தின் சார்பாக அறநிலையத்துறை அரசு பதவி அப்படிங்கிறது ஒன்று தானே. அதோட எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன் 3ஆம் தேதிக்கு மேலே வரப்போகின்றது. ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கோள்களும் சூழ்நிலைகளும் சரியாக இருந்தால் சனியை தவிர பாக்கி எல்லா கிரகங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் கோச்சாரம் என்பதனால் திடீர் யோகத்தின் மூலியமாக எம்பி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகளோடு இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே அழுத்தமாகவே சொல்லலாம், கடகராசிக்கு சுய ஜாதகம் சரியாக இருந்து இந்த கோச்சாரம் ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நல்ல அரசு பதவியை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வருகின்றது நண்பர்களே. ஆகவே கடகராசியை பொறுத்தவரைக்கும் யோக காலங்கள் தான் என்று சொல்லலாம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய பாதிப்புகள் பெருசாக இல்லை என்றாலும் சனி மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அதோட காட்டிட்டு தான் இருக்கும். மற்றபடி மாத கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. குரு மன்னவன் சொன்னவன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து மாதம் ஆரம்பத்தில் சனி ஆரம்பத்தில் சில பெண்களாலும் சில அரசியல் சூழலினாலும் சில சராசரி வாழ்க்கையில் இருக்கலாலும் சில அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்க எல்லோருக்குமே அது இவரையா நம்ம சந்தேகப்பட்டோம், நம்ம சந்தேகப்பட்டோம், இவ்வளவு உத்தமராட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கிரகங்களே மாறக்கூடிய சூழ்நிலை வரும் நண்பர்களுக்கு. அவமானப்பட்ட அவர்களுக்கே அரச பதவியும் கொண்டாந்து கொடுப்பார்கள். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் கடகராசி ஆளுமை ராஜகிரகம் பலமாக இருக்கின்றது. கடகராசிக்கு யோகாதிபதியான லக்னத்தின் ராசிக்கும் பெரும்பாலும் யோகாதிபதியான செவ்வாய் சாதகமான இடத்தில் இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே இராணுவத்துறை, இன்ஜினியரிங், சிவில் இந்த மாதிரி நிறைய படிப்பு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த படிப்பை நோக்கி போகணும் அப்படின்னு அதை நோக்கி சீட் போகணும், இன்ஜினியரிங் சீட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு விரும்பிய படிப்பு விரும்பிய காலேஜில் கிடைக்கும். ஃபீஸஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்குள்ள அவங்களுக்கு சாதகமான இடங்களில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர் தான் இல்லை, அதை சார்ந்த நிறைய பிடிஎஸ் நிறைய மருத்துவ சார்ந்த படிப்புகள் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு விரும்பிய இடத்தில் விரும்பிய படிப்பு கிடைக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் அனலைஸ் பண்ணுவார். மருத்துவத்துறையில் ஆப்ரேஷன் எம்டி ட்ரை பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய துறைகள், இந்த மாதிரி நிறைய அனித்தீசியா துறைகள், இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உயர்ந்த துறையில் ட்ரை பண்ணுறோங்கிற கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சாதகமாக இருக்கின்றது. அதே போன்று திருமண வாழ்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க கடகராசி என்பவர்கள் சனி கொஞ்சோண்டு உங்களை கொஞ்சம் காட்டுறதை கொஞ்சம் குரு பகவானுடைய அருளாசினால கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறதுனால திருமண யோகம், குழந்தை பேர் யோகம்,
மற்றபடி வெளிநாட்டு யோகம், மற்றபடி உயர்ந்த படிப்புகள், இது போன்ற நல்ல விஷயங்கள், வீடு மனை வாகன யோகம், எல்லா யோகங்களும் இருக்கின்றது. இதுக்கப்புறம் வந்து திருப்பூர் போன்ற ஆலைகள், இந்த மாதிரி கோயம்புத்தூர் போன்ற சிட்டிகளில் உள்ளவங்க, மற்றபடி சிவகாசி பட்டாசு, இது மாதிரி நிறைய தொழில்கள் உள்ளவங்க, தொழிற்சாலையில் உள்ளவங்கலாம் நிறைய ஆர்டர் எடுத்து ஆர்டர் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு கொஞ்சம் சிக்கி தவித்துட்டு இருக்க எல்லாருக்கும் மூச்சு விடுற அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஆர்டர் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான சில அரசாங்க சலுகைகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் லோன் உங்களுக்கு சிபில் நல்லா இருக்குன்னு வீட்டுக்கே தேடி வந்து உங்களுக்கு லோன் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்சியல் சுச்சுவேஷனை நல்ல சூழ்நிலையை கொண்டு வரதுக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 8 கிரகங்கள் 9 கிரகங்கள் 8 கிரகங்கள் ஓரளவுக்கு குரு பகவான் ரொம்பவே நல்லா இருக்கார். செவ்வாய் பேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா சனியை தவிர பாக்கி எல்லா மாதக்கோள்களும் கொஞ்சம் சாதகமாக இருப்பதால் கடகராசிக்காரங்க இப்போ ஜெயிக்கல, எப்போ ஜெயிக்க போறீங்க. ஆகவே மிக சாதகமான காலம் இந்த 11 மாத காலங்களில் இந்த ஜூன் மாதத்தை தான் என்று சொல்வேன். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டு விசாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வெளிநாட்டு யோகங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கான ப்ராசஸை பண்ணுங்க, விசா அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக உடனே கிடைக்கும் நண்பர்களே. கடகராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் தான். கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க பதவி மாவட்ட லெவல்லையும் சரி, மாநில லெவல்லையும் சரி, இல்லை வந்து எம்பி லெவல்லையும் சரி, இல்லை சாதாரண பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக இருந்தாலும் ட்ரஸ்டி லெவலில் ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் என்பது செவ்வாய் கொடுத்து விட்டு போவான் என்பது விதி நண்பர்கள். கூடாக கடகராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கின்றது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடகராசி நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாதகங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக பிரமாண்டமான வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றது. ஆகவே வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழிய நலம். இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நான் சொல்லிக் கொண்டிருப்பது ஜோதிலிங்க பரிகாரம். வாழ்க்கையில் உங்கள் கர்ம பலனை ஒரு தடவையாச்சும் நீங்கள் சரி செய்வது. கடகராசி நண்பர்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்மதா நதிக்கரையில் ஓங்காரேஸ்வரர் என்ற சுயம்புலிங்கத்தை வழிபட வேண்டும். நர்மதா பள்ளத்தாக்கில் இருக்கிற ஓங்காரேஸ்வரர் ஜோதிலிங்கத்திலே பவர்ஃபுல்லான ஜோதிலிங்கம் நண்பர்களே. சுயம்பு அப்படியே அங்கே போனீங்கனாலே வைப்ரேஷன் அப்படி அடிச்சு தள்ளும். இங்கே அற்புதமான சூழ்நிலை. இப்போதான் சமீபத்தில் தான் போயிட்டு வந்தோம். அப்படியே ஆனந்தமலை, அற்புதமலை, உங்களுடைய பரவசமலை மலைந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை ஓங்காரேஸ்வரர் செய்வார். ஆகவே சிரமம் பார்க்காமல் கடகராசி என்பவர்கள்லாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் இந்த ஜூன் 3க்கு முன்னாடியே ஒரு வாட்டி உங்களுடைய ஓங்காரேஸ்வரர் தரிசனம் சென்று ஓங்காரேஸ்வரர் அரசத்தில் அரசாங்க பதவி உயரிடத்தில் உட்கார்வீர்கள். சிவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு உண்டு. முருகபவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு திருச்செந்தூர் சென்று வந்தாலும் திருச்செந்தூர் முருகபெருமானும் உங்களுக்கு வெற்றியை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசி என்பவர்கள் இந்தியா முழுவதும் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் உள்ளூர் லெவலில் ஏதாச்சும் ஒரு பதவிக்கு வரணும், பேங்க் லெவலில் இல்லை வந்து இந்த அறநிலையத்துறை லெவலில் ஏதாச்சும் டெஸ்ட் போர்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க அத்தனை கடகராசி என்பவர்கள் ஓங்காரேஸ்வரரையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு வாருங்கள். பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. ஜோதிலிங்க வார்த்தை என்பது உங்களுடைய ஜென்மாந்திர கர்மாவை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கொடுத்து வெற்றி கூடி நாட்டி வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுப்பார். ஜென்ம கர்மாவை உங்களுடைய கர்மாவை அளித்து உங்களுடைய பிறப்பை இறப்பிறக்கும் மகா பொறுப்பை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுப்பார். உங்கள் கர்மாவை அனைத்தும் கருத்து மிக மிக பொறுப்புகளை, அரசாங்கத்தின் உயரிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க கடகராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரெண்டும் மன்னவன் பொன்னவன் 2 பேருமே குருமங்கள யோகத்தை சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழைய நண்பர்களெல்லாம் ஜூன் மாதம் கடகராசிக்கு மிகச்சாதகமாக இருக்கின்றது. 11 மாதங்களில் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய யோகாதிபதி நல்ல இடத்துக்கு உட்கார்ந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். வாழிய நலம். இது போன்று இன்னும் அற்புதமான பலன்களை காண நம்முடைய அமிதாரா யூடியூப் சேனலை காணுங்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம். வாழிய உள்ளாண்டு. வாழ்த்துக்கள்.